ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட் நெட் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். நீ நம்ம கம்ப்யூட்டர் பேசிக் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மை கம்ப்யூட்டர் இருக்குது. மை கம்ப்யூட்டரில் மவுஸில் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுறோம். இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில் இங்கே வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் பேக் 1 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இன்டெல் கோர் 2 டியோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ரேம் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிஸ்டம் டைப் பார்த்தீங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இது எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, சில கம்ப்யூட்டர் 32 பிட் இருக்கும், சிலது 64 பிட் இருக்கும். நீங்கள் எதனா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது சில சாஃப்ட்வேர் ரெண்டுத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இது பற்றி பார்க்க தேவையில்ல. ஆனால் சில சாஃப்ட்வேர் 32 பிட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, சிலது 64 பிட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எதனா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் எத்தனை பிட்டு பேஸ் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது செட் ஆகும். அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் ஐக்கான் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே விண்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோம். இங்கே அடோப் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஜ் மேக்கர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அடோப் பேஜ் மேக்கருக்கு இங்கே ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் டு இருக்குது. இங்கே டெஸ்க்டாப்பு கிரியேட் ஷார்ட்கட் போட்டிருக்கு, இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு பேஜ் மேக்கரோட ஷார்ட்கட் வந்துடுச்சு. இதை டாஸ்க் பாரில் பின் பண்ணிக்கலாம். வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்து நீங்கள் டாஸ்க் பாரில் விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டாஸ்க் பாரில் அதோட ஐக்கான் வந்துடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வாட்டி நம்ம அந்த ஸ்டார்ட்டில் போயிட்டு அந்த பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்கே டைரெக்டாகவே நம்ம டாஸ்க் பாரில் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் நம்ம ஷார்ட்கட் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்க்டாப்லேயோ இல்லை இங்கே டாஸ்க் பாரில் கொண்டு வந்துடலாம். இது ஃபஸ்ட்டு டைப் இருக்குது. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இதை நான் அன்பின் பண்ணிடுறேன். நம்ம தேவையில்லைனா இதை அன்பின் பண்ணிடலாம். ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அன்பின் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் டாஸ்க் பார் இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம் இருக்குது, அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் மேக்கர் கிளிக் பண்ணுறோம். இங்கே பேஜ் மேக்கரில் ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இங்கே இருக்குது பின் டு டாஸ்க் பார் போட்டிருக்கு. இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டாஸ்க் பார் டேரெக்டாக வந்துடும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு டாஸ்க் பாரில் அது பின் ஆகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோட சைஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜேபேக் ஃபைல் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஜேபேக் ஃபைல் இருக்குது, ஜேபிஇஜி ஃபைல் சொல்லலாம், இல்லை ஜேபேக் ஃபைல் சொல்லலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 485 KB இருக்குது. இது எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் நீங்கள் சில ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ணி அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது 1 MBக்குள்ளே இருக்கணும், இது 2 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபைல் சைஸை செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபைல் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே லொக்கேஷன் கொடுத்துருக்கு. இந்த ஃபைல் நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லொக்கேஷன் இதுலேயே இருக்குது. நமக்கு தேவையான அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது, எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம், இது எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில் எல்லாமும் இங்கே கீழே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாஷ் அப்புறம் ஸ்லாஷ் இருக்குது. இப்போது நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்க ஃபைல் சேவ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது பேக்ஸ்லாஷ் போட்டிருக்கோம். அதே நம்ம சிஸ்டத்துக்கு வெளியே, அதாவது இன்டர்நெட்டில் இருக்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது
ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் வந்து எப்படி சேஃப்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா HTTP இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTTPS இருக்குது, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் இருக்குது. நம்ம வந்து இந்த HTTP இது போட்டிருக்க சைட்டில் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. HTTPS போட்டிருக்குல்ல, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர், இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து டாட்டா வந்து சேஃபாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரியான வெப்சைட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி. பிரகாஷ். நன்றி, வணக்கம்.